பொன் அமராவதியில் கலவரத்தில் ஈடுபட்டதாக சுமார் 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரம் மற்ற மாவட்டங்களுக்கு பரவாமல் தடுக்க 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சமூகத்தினர் பற்றிய அவதூறு வாட்ஸ்அப் வீடியோவால் பொன் அமராவதியில் கலவரம் ஏற்பட்டது. அவதூறு வாட்ஸ்அப் வீடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று போராட்டம் வெடித்தது. மேலும் பொன் அமராவதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது போலீசார் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. போராட்டத்தின் போது பொன்னமராவதி காவல் நிலையம், போலீஸ் வாகனங்களும் தாக்கப்பட்டது. கற்கள் வீசி தாக்கப்பட்டதை தொடர்ந்து பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 75% நகர பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பிரச்சினை தொடராமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கலவரத்தில் ஈடுபட்டதாக வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் சுமார் 1000 பேர் மீது பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பதற்றம் நீடிப்பதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் அட்வொகேட் சந்தர். இந்த வாட்ஸ்அப்பில் முத்திரை சமுதாயத்தை பற்றியும் முத்திரை சமுதாய பெண்களை பற்றியும் இழிவாக பேசிய அந்த குற்றவாளிகளை ஒரு விரைவாக நடவடிக்கை எடுத்து கைது செய்வதா உறுதியளிச்சிருக்காங்க. அந்த நம்ம புகார் கொடுத்துருக்கோம் பொன்னமராவதி காவல் நிலையத்தில். அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க. கிரைம் நம்பர் 5/19 அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உண்மை குற்றவாளியை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான அசம்பாவிதங்கள் இந்த பொன்னமராவதியில் நடந்திருக்கு. அந்த பொன்னமராவதியில் நடந்த அசம்பாவித சம்பந்தமாக நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10 இளைஞர்களை காவல் நிலையத்தில் பிடிச்சி வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக டிஐஜி, ஐஜி மற்றும் 2 எஸ்பி மற்றும் கலெக்டர் இவங்க முன்னாடியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இங்கே எந்த அசம்பாவிதங்களும் இனிமேல் நடக்கக்கூடாது, மாவட்டத்திலையும் சரி வெளியிலையும் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வீரமுத்திரை முன்னேற்ற சார்பாக ஒரு 5 பேரும், ஊர் பொதுமக்கள் சார்பாக செல்வராஜ்னு ஒருத்தரும் கையெழுத்து போட்டிருக்கோம். இனிமேல் எந்தவித அசம்பாவிதமும் இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடாது. இனிமேல் நடந்துச்சுன்னா அது நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி பொறுப்பு எடுத்திருக்கோம். அதனால் இந்த அசூரன்ஸை நம்பி இளைஞர்கள் யாரும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கணும். இங்கே இருக்க இளைஞர்களை வெளியிட்டதா சொல்லிட்டாங்க. உண்மை குற்றவாளியை விரைவாக கைது செய்யதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த அரிமளமாக இருக்கட்டும், இது ஒவ்வொரு இடத்துலையுமே சித்தனவாசலாக இருக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனையும் அங்கங்கே பொறுப்பாளர் அனுப்பிச்சு உடனடியாக மக்களை சமாதானப்படுத்தி புகார் மட்டும் கொடுங்க, எந்த விதத்திலையும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்கோம். அதை கட்டுப்பட்டு அதை மக்களும் நடந்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் எந்த பிரச்சனை நடந்தாலும் ராமநாதபுரத்தில் மண்டபத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உடனடியாக பொறுப்பாளர் அறிவிச்சு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, பொதுமக்கள் எந்த இதுவும் பண்ணாதீங்க சொன்னோம். வழிமறிச்சானில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னோம். அதே மாதிரி நத்தத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம், வையம்பட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம், தோரங்குறிச்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் பண்ணி பொதுமக்கள் பஸ் மறியல் பண்ணிட்டாங்க. பஸ் மறியல் பண்ணது உடனடியாக பொறுப்பாளர் அனுப்பிச்சு அந்த பஸ் மறியல்லாம் கைவிட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். புகார் தான் கொடுக்க சொல்லியிருக்கோம். எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். உடனடியாக கேட்டுட்டு பொதுமக்களும் அந்த இருக்கிற பொறுப்பாளர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கலைஞ்சு போயிட்டாங்க.